வெல்கம் யூவர்ஸ். 2015 ஜனவரி 1 இங்கிலாந்து. அங்க ஒரு ஃபேமிலி நியூ இயர் அன்னைக்கு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல கேதர் ஆயிருந்தாங்க. அந்த ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே கரெக்டா டைமுக்கு வந்துட்டாங்க. ஆனா ஒரே ஒரு நபர் மட்டும் நான் வரேன் அப்படின்னு சொன்னவரு டைம் ஆகியுமே ரீச் ஆகல. அது 50 வயதான ஸ்டீஃபன். ஸ்டீஃபனுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. ஆனா டிவோர்ஸ் ஆகிருச்சு. ரீசன்ட் டேஸா வேலைக்கு போகாம ரொம்பவே டிப்ரெஸ்டா இருந்திருக்காரு. ஸ்டீஃபன் இனிமே வரல அப்படின்னு அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸ்டீஃபனுடைய போனுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஸ்டீஃபனுடைய போன் ரிங் ஆகிட்டே இருந்துச்சே தவிர அவருடைய போனை அட்டெண்ட் பண்ணவே இல்லை. இப்போ அவருடைய ஃபேமிலி இமீடியட்டா அவரை நினைச்சு கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ரீசன்ட் டேஸா ரொம்பவே டிப்ரெஸ்டா இருந்தவரு தன்னை தானே ஏதாவது பண்ணிக்கிட்டாரோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே ஸ்டீஃபனுக்கு நடந்தது அதை விட ரொம்பவே கொடுமையான ஒண்ணா இருந்துச்சு. அப்படி ஸ்டீஃபனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். $250% இன்கிரிமெண்ட் இல்ல 42 lakhs per annum. இது ரெண்டுல எதை சூஸ் பண்ணுவீங்க? எஸ், இந்த மாதிரி நீங்களும் அச்சீவ் பண்ணலாம். ரீலெவல் அன்அகாடமி கேண்டிடேட்ஸ் இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் தான் ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ரீலெவல் இந்த மாதிரி 1400க்கும் மேற்பட்ட ஆஃபர்ஸ் கொடுத்திருக்காங்க. ரீலெவல் பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஃப்ரீ டெஸ்ட் எழுதுறது மூலமா பெப்சிகோ, சௌமி, ஸ்விக்கி மாதிரியான 800க்கும் மேற்பட்ட டாப் கம்பெனிஸ்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே பிளாட்ஃபார்ம்ல அந்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ற கோர்சஸும் இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கோடிங், சேல்ஸ், HR அப்படின்னு உங்களுடைய ட்ரீம் ஜாபை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து ரீலெவல் டிஃபரண்ட். ஏன் அப்படின்னா ரீலெவல் கோர்ஸ்ல 14 days சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி இருக்கு. சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி அப்படின்னா கோர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா 14 நாட்களுக்குள்ள உங்களுக்கு இந்த கோர்ஸ் செட் ஆகுற மாதிரி தோணல அப்படின்னா கம்ப்ளீட்டா நீங்க ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டாங்க. இது எல்லாமே அகாடமிக் கவுன்சிலர் கோர்ஸ் நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ரீலெவல் கோர்ஸை நீங்க மொபைலே ஆக்சஸ் பண்ணலாம். லைவ் கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல், ரெக்கார்டட் கிளாஸ் அப்படின்னு எல்லாமே உங்களுடைய கையில. 8000க்கும் மேற்பட்ட கேண்டிடேட்ஸ் ரீலெவல் கோர்ஸ் எடுத்து இப்போ நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான கோர்ஸ் உடைய அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறமா கவுன்சிலிங் கால்ல உங்களுக்கு செட் ஆகுமான்னு பாருங்க. இவருதான் சுபம் அவுஜா. பிகாம் முடிச்சதுக்கு அப்புறமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. நிறைய இடத்துல வேலைக்கு ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா ரீலெவல்ல ஒரு டெஸ்ட் எழுதினாரு. அதுல 2 ஜாப் ஆஃபர் அவருக்கு கிடைச்சது. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்காரு. ரீலெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே வேலை தேடிக்கலாம். இப்பவே அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி உங்களுடைய ட்ரீம் ஜாபுக்கு போங்க. ரீலெவல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். 1 லட்சத்திற்கும் அதிகமான நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்ரெடி அங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னிடு கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸ்டீஃபனை எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்த அவருடைய ஃபேமிலி ஸ்டீஃபன் வராததை நினைச்சு அவருக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனா அங்க அந்த லஞ்சுக்கு ஆல்ரெடி வந்திருந்த ஸ்டீஃபனுடைய சிஸ்டரான நேடின் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாரும் கவலைப்படாதீங்க, நான் நேத்து நைட்டு தான் ஸ்டீஃபன் கிட்ட போன்ல பேசினேன். அவன் டிப்ரெஸ்டா இல்ல, ரொம்பவே ஹாப்பியா தான் இருந்தான். அது மட்டும் இல்ல, நாளைக்கு நான் கண்டிப்பா லஞ்சுக்கு வரேன் அப்படின்னு சொன்னான். ஆனா அப்படி லஞ்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரேபிட் ஹண்டிங் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா நாங்க வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். சோ நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஒருவேளை அவன் போயிருந்த ரேபிட் ஹண்டிங்ல கொஞ்சம் லேட் ஆயிருக்கலாம். சோ யாருமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க.
ஆக்சுவலா நேடினுக்கு தெரியும் தன்னுடைய பிரதரான ஸ்டீஃபன் ரீசன்ட் டேஸா ரேபிட் ஹண்டிங்ல ரொம்பவே ஆர்வமா இருந்திருக்காரு அப்படின்னு. டிப்ரெஷன்ல இருந்த ஸ்டீஃபனுக்கு இந்த ரேபிட் ஹண்டிங் தான் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. ஸ்டீஃபன் மேபி லஞ்சுக்கு கொஞ்சம் லேட்டா வரலாம், இல்ல லஞ்சுக்கு வராம கூட இருக்கலாம். அட்லீஸ்ட் ஸ்டீஃபன் அவனுக்கு பிடிச்சத பண்ணிட்டு இருப்பான், சோ நம்ம கவலைப்படாம இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அங்கிருந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் ஸ்டீஃபனுடைய தங்கச்சி நேடின் சொன்னதை கேட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. எல்லாருமே அவங்களுடைய டேபிள்ல உட்காந்து லஞ்ச் சாப்பிடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அவங்க அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை ஆர்டர் பண்றாங்க. அவங்களுடைய ஃபுட் வருது. அவங்களுடைய ஃபுட்டை அவங்க சாப்பிட்டு இருக்கும் பொழுது கூட அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரெஸ்டாரண்ட்டுடைய ஃப்ரண்ட் டோரையே பார்த்துட்டு இருந்தாங்க. எப்ப வேணா ஸ்டீஃபன் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணுவான் அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்க சாப்பிட்டு முடியும் பொழுது கூட ஸ்டீஃபன் அங்க வரல. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பும் பொழுது யாரும் கவலைப்பட வேண்டாம், ஸ்டீஃபன் கண்டிப்பா சந்தோஷமா தான் இருப்பான். ஸோ நம்ம ஸ்டீஃபனுக்காக வெயிட் பண்ண வேணாம், ஸ்டீஃபன் அவனுடைய வேலையெல்லாமே முடிச்சுட்டு கண்டிப்பா நம்மளை கான்டாக்ட் பண்ணுவான் அப்படின்னு நேடின் சொல்றாங்க. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸும் அவங்களுடைய லஞ்சை முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட்ல இருந்து அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசும் பொழுதுதான் தெரிய வருது ஸ்டீஃபன் இனிமே யாரையுமே கான்டாக்ட் பண்ணல, ஸ்டீஃபனை யாருமே பார்க்கல அப்படிங்கிறது தெரிய வருது. இப்ப ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸ்டீஃபனுடைய மொபைலுக்கு மறுபடியும் கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ரிங் போயிட்டே தான் இருக்கு, போனை அவர் அட்டென்ட் பண்ணல. இப்பதான் கண்டிப்பா இதுல ஏதோ தப்பா இருக்கு, இனிமே நம்ம வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு உடனடியா ஸ்டீஃபனை காணோம் அப்படின்னு போலீஸ்ல ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றாங்க. அப்படி போலீஸ் ஸ்டீஃபனை தேட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால்ல ஸ்டீஃபனை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டீஃபனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே முழுசா தெரியல அப்படின்னாலுமே அவருக்கு இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு போலீஸ் சொல்ற போலீஸுடைய தியரி இதுதான். 2015 வருடத்துடைய முதல் நாள் ஜனவரி 1 நியூ இயர் டே அன்னைக்கு மதியம் தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட லஞ்ச் சாப்பிட்டு இருக்க வேண்டிய ஸ்டீஃபன் அன்னைக்கு காலையில நேரமே எந்திரிக்கிறாரு. ஸ்டீஃபனுடைய சிஸ்டர் நேடின் சொன்ன மாதிரியே பக்கத்துல இருக்கிற ஃபாரஸ்ட்ல ரேபிட் ஹண்டிங் பண்ணலாம் அப்படின்னு போறாரு. அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு தன்னுடைய டாக் மற்றும் சில ஃபெரட்ஸோட அங்க போறாரு. ஃபெரட்ஸ் அப்படிங்கிறது ஒரு விலங்கு, இதை வச்சுதான் ரேபிட்ஸை பிடிப்பாங்க. ஸ்டீஃபன் ரேபிட் ஹோல்ஸ் இருக்கிற இடத்துக்கு போய் அங்க இருக்கிற பல டிஃபரெண்டான ரேபிட் ஹோல்ஸ் இவருடைய ஃபெரட்ஸை உள்ள விட்டு இவரு மேல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப ரேபிட் ஹோல்ஸ்குள்ள போன ஃபெரட்ஸ் உள்ள இருக்கிற ரேபிட்ஸை விரட்டி வெளியே வர வைக்கும். அப்ப ஆல்ரெடி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டீஃபனோ தன்கிட்ட இருக்கிற ரைஃபிள் எடுத்து வெளியே ஓடி வந்த ரேபிட்டை பார்த்து ஷூட் பண்ணுவாரு. அப்போ இறந்து போன அந்த ரேபிட்டை இவருடைய நாய் ஓடி போய் அதை எடுத்துட்டு வந்து ஸ்டீஃபன் கிட்ட தரும். இதுதான் ப்ராசஸ். அன்றைய நாள் காலையில முழுவதுமா இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்பதான் ஏதோ ஒரு காரணத்துக்காக அங்க இருக்கிற ரேபிட் ஹோல்ஸ்ல ஒரு ஹோலுக்கு உள்ள மட்டும் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு பார்த்திருக்காரு. மேபி அவருடைய ஃபெரட்ஸ் உள்ள ஸ்டக் ஆகிருச்சு அப்படின்னு பார்த்தாரா, இல்ல ரேபிட் உள்ள ஸ்டக் ஆகிருச்சுன்னு பார்த்தாரா அப்படின்னு தெரியல. ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ரேபிட் ஹோல் பக்கத்துல போய் முட்டி போட்டு தன்னுடைய தலைய அந்த ரேபிட் ஹோல்குள்ள உள்ள விட்டு பார்த்திருக்காரு. இந்த மாதிரியான ரேபிட் ஹோல்ஸ் ரொம்பவே சிறுசா இருக்கும். சோ ஸ்டீஃபன் முதல் முறை தன்னுடைய தலையை உள்ள விட்டதுமே அவரால் அவருடைய தலையை வெளியே எடுக்க முடியாம அப்படியே ஸ்டக் ஆயிடுறாரு. அவருடைய தலை உள்ள சிக்கி இருக்கிற அந்த நிலைமையில அந்த ஹோலை சுத்தி வெளியிருக்கிற அந்த இடத்தை பார்த்தோம் அப்படின்னா அவரு போராடுனதுக்கான அறிகுறிகள் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. அவருடைய கைகளை பயன்படுத்தி அந்த ஹோலுக்கு இரண்டு பக்கமுமே பறிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. பதட்டத்துல ரொம்பவே வேகமா பறிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய தலை உள்ள போன அந்த ஹோல் கிட்ட அவருடைய கழுத்துக்கிட்டையும் அந்த ஹோலை பெருசு பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா துரதிருஷ்டவசமா அவரு தன்னை விடுவிக்க அப்படி முயற்சி பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல அந்த ஹோல்குள்ள ஆல்ரெடி இருந்த கொஞ்சம் ஆக்சிஜனையுமே அவர் சுவாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. சோ இவரு தன்னை சுத்தி இருக்கிற குழிய பெருசு பண்ண ட்ரை பண்ண உள்ள இருக்கிற கொஞ்சம் ஆக்சிஜனையுமே ரொம்பவே பதட்டத்துல அதிகமா சுவாசிச்சு உள்ள ஆக்சிஜன் இல்லாம போகுது. ஒரு கட்டத்துல இது ஸ்டீஃபனுக்கு தெரிஞ்சிருக்கு, தன்னால மூச்சு விட முடியல அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கு. சோ குழிய பெருசு பண்றதை விட்டுட்டு தன்னுடைய தலை அந்த ரேபிட் ஹோல்குள்ள சிக்கி இருந்த அந்த பொசிஷன்ல இருந்து வெளியிருந்த தன்னுடைய உடம்ப மட்டும் மெதுவா திருப்ப முயற்சி பண்ணிருக்காரு. அப்படி அவருடைய உடம்ப திருப்பியாவது அவருடைய தலையை வெளியே எடுக்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணிருக்காரு. ஆனா ஸ்டீஃபன் எவ்வளவோ முயற்சி பண்ணியுமே அவருடைய தலையை வெளியே எடுக்க முடியாம போகுது.
அடுத்த நாள் ஜனவரி 2ஆம் தேதி மாலை ஒரு 4 மணி அளவுல, அதாவது ஸ்டீஃபனை காணோம் அப்படின்னு அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஃபாரஸ்ட் பக்கமா போன ஒருத்தர் அங்க இந்த ரொம்பவே வித்தியாசமான காட்சியை பாக்குறாரு. ராபிட் ஹோல்குள்ள தலையை விட்டிருக்கிற ஒரு மனித உடல் எந்தவித அசைவுமே இல்லாம இருக்கிறத பாக்குறாரு. அது மட்டும் இல்ல, ரொம்பவே அப்நார்மலான ஒரு பொசிஷனுக்கு திரும்பி இருக்கிறதையும் பாக்குறாரு. சோ உடனடியா இத போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்றாரு. போலீஸ் அங்க போய் பாக்குறாங்க. அது ஸ்டீஃபன் தான் அப்படிங்கறதையும், ஸ்டீஃபன் இறந்துட்டாரு அப்படிங்கறதையும் உறுதிப்படுத்துறாங்க. ஸ்டீஃபனுடைய டெத் ஆக்சிடென்டல் டெத் அப்படின்னு டிட்டர்மின் பண்ணப்படுது. ஆல்சோ போலீஸ் அங்க போய் பார்க்கும் பொழுது ஸ்டீஃபனுடைய டாக் மற்றும் அந்த ஃபெரட்ஸ் ஸ்டீஃபனுடைய இறந்த உடலுக்கு பக்கத்திலேயே தான் இருந்திருக்கு. சோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? இறப்பு எப்படி வேணாலும் வரலாம் அப்படிங்கிறதுக்கும், ஒரு நிமிடத்துல ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை எப்படி ஆபத்தான ஒரு சூழ்நிலையா மாறும் அப்படிங்கிறதுக்கும் இந்த வீடியோ ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அந்த டாகால ஸ்டீஃபனை காப்பாற்ற முடிஞ்சிருக்குமா? மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். மறக்காம ரீலெவல் பிளாட்ஃபார்ம்ல உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி உங்களுடைய ட்ரீம் ஜாபுக்கு போங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், இப்பவே செக் பண்ணி பாருங்க. நீங்க ரிக்வெஸ்ட் பண்ண நிறைய டாபிக்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வரப்போகுது. தஞ்சை பெரிய கோயில் பத்தின பல மிஸ்ட்ரீஸ் அண்ட் ஹிஸ்டரி அடுத்தடுத்த வீடியோஸ்ல வரப்போகுது. அந்த வீடியோஸ்ல மீட் பண்றேன். நன்றி, பாய்.